ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இட்ஸ் சண்டே மார்னிங் எழுந்திரிச்சதுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீ போட்டு எடுத்து வச்சிட்டாங்க. இன்றைக்கி எழுந்திரிச்சதே ரொம்ப லேட்டு. ஸோ டீயும் ரஸ்க்கும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். தம்பிக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்தாங்க. அவன் குட்டி குட்டியாக தோசை கேட்டிருந்தான். ஸோ அவனுக்கு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. அப்படியே கிச்சன் கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட ஃபுல்லாக கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் பிரியாணி செய்யலாம், வாங்க பார்க்கலாம். பிரியாணி எப்படி செய்ய போகிறேன்னா, நான் வந்து என்னோடய ஸ்டைல் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த கிளாஸ்க்கு 1.5 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிறேங்க, பாஸ்மதி ரைஸ். ஃபஸ்ட்டு அதை சைடாக எடுத்து வச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்க போயிட்டாங்க. அந்த கேப்பில் 2 ஆனியன் 1 டொமேட்டோ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் 1 ஆனியன் தனியாக வந்து நான் சம்பலுக்காக எடுத்து வச்சிட்டேங்க. அப்புறம் ஸ்பைசஸ் ஃபுல்லாக எடுத்து தனியாக வச்சுருக்கிறேன். புதினா, மல்லி, அப்புறம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா. வீட்டில் வந்து கீரை இருந்தது, ஸோ அந்த பாலக்கீரை, இது ஃபுல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இது எதுக்காக அப்படின்னா, தம்பி வந்து க்ரீன் சிக்கன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். ஸோ அவன் வந்து கீரை சாப்பிட மாட்டான், இதில் போட்டு செஞ்சு கொடுத்தவன் சாப்பிடுவான்னு நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாம் முடிச்சதும் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்பைசஸ் ப்ளஸ் வந்து கேஷ்யூஸ், கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் போட்டிருக்கிறேன், கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டிருக்குறேங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததும் அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஆனியன் சேர்த்துக்கிறேங்க. ஆனியன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஓரளவு கலர் மாதிரி வந்ததும் அதில் வந்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்பீடாக தான் போகும், பட் ஆனால் ரொம்ப லென்த்தாக போனால் ரொம்ப டைம் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஸ்பீடாக தான் வச்சுருக்கேன். பட் ஆனால் எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஆனியன், டொமேட்டோ 2த்தையும் போட்டு நல்லா வதக்கிறதுக்கு வச்சிட்டேங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். இந்த ஆனியன் வந்து வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன். நல்லா வதங்கி வந்ததும் அதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். நான் வந்து ரெடிமேட் தான் போடுவேன். அதுவே நான் ஒரு ஸ்பூன் பக்கம் போட்டுக்கிறேன். நல்லா போட்டு நல்லா வதக்குங்க. அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குனதும் என்கிட்ட ஆச்சி பிரியாணி மசாலா இருந்தது. அதில் வந்து 1.5 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்ததும் அடி பிடிச்சிடக்கூடாது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து அடி பிடிக்கும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நல்லா போட்டு கிண்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து கீ கம்மியாக தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் வேணால் நீங்கள் ஆயில் தனியாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள், கொஞ்சமாக கறி மசால் பவுடர், இது 2த்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க. இது 2த்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்ததும் நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இந்த 3 நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் தயிர் நான் சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்த்தா ஃப்ளேவர் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அந்த லெமனுக்கு பதிலாக நான் தயிர் சேர்த்துக்கிறேங்க, வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் தயிர் சேர்த்து நம்ம நல்லா கிண்டிக்கலாம். கொஞ்சம் அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. லெமன் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு, லெமனில் தயிர் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அதில் வந்து நம்ம சிக்கன் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாங்க. சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் சிக்கன் போடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சைடில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றது. சிக்கன் போட்டு அந்த கிரேவி ப்ளஸ் சிக்கன் 2மே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் விடுங்க. அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், சைடில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்குக்கு இப்போ நம்ம வந்து 1.5 டம்ளர் அரிசி வச்சுருக்கோம். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர், அரை டம்ளருக்கு அரை டம்ளர், அந்த விதத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் காரம் கரெக்டாக இருந்தது. சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதை போட்டுக்கிட்டேன். இந்த சைடு கேப்பில், அது கொதிக்கிற கேப்பில் நம்ம சிக்கன் வந்து க்ரீன் சிக்கனுக்கு ரெடி பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்ச விழுது ஃபுல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன்.
அதாவது நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃபோக் வச்சு குத்தி விட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஜஸ்ட்டு ஒரு 2-3 டைம் குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா போட்டிங்கன்னா சீக்கிரம் உள்ளே இறங்கும். மீதி இருந்த மசாலாவை வந்து நான் இந்த பிரியாணிக்குள்ளேயே போட்டேன். ஜஸ்ட் அது வந்து வேறு எதுவுமே கிடையாது. பேஸ்ட்டு மட்டும்தான். கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டு அப்படிங்கிறதுனால நான் இதிலே சேர்த்துட்டேன். அதனால தான் இந்த கலரில் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. நல்லா கொதித்து வந்ததும் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்த அரிசி வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஜென்டில் ஒரே பக்கமாக நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக போட்டு இது பண்ணால் அரிசி உடஞ்சிரும். ஏன்னா கொஞ்சம் 40 மினிட்ஸ் பக்கம் நான் ஊற வச்சிட்டேன். அதனால் நான் வந்து பார்த்து மெதுவாக பண்ணிகிட்ருந்தேன். ஸோ நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு நான் அப்படியே சிம்லேயே வச்சு முடிச்சிட்டேங்க. இந்த கேப்பில் என் ஹஸ்பண்டும் தம்பி என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தா இருக்கிற ஷூவை ஃபுல்லாக நீட்டாக கழுவி காய வச்சுருந்தாங்க. தம்பி வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து அம்மா அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சான். அந்த கேப்பில் அரிசி வெந்துருச்சு பாருங்கள். மேக்ஸிமம் வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் வேக வேண்டியிருக்கு. சரி தம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தோசை தவா எடுத்து சூடு பண்ணி வச்சுட்டு அப்படியே இன்னொரு இதில் வந்து பேனில் வந்து நான் தண்ணியும் சூடு பண்ண வச்சுருந்தேன். ஹாட் வாட்டர் போட்டிருந்தேன். கொஞ்சமாக கீ வந்து மேல்ட்டால் தூவி விட்டுட்டு தோசைக்கல் மேலே தம் போட வச்சுருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்து போட்டிருந்த மூடி வந்து எனக்கு ரொம்ப குட்டியாக இருந்ததுனால அதில் வெளியில் காற்று போகுது அப்படிங்கிறதுனால நான் வந்து மூடியை மாற்றிட்டு அதுக்கப்புறம் தம் போட்டேன். கரெக்டாக இருந்தது. அது மேலே வச்சு போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு நான் வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் தம்பி நான் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொன்னான். அவன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தான். இந்த கேப்பில் நாங்கள் குளிச்சுட்டு வந்துட்டோம். குளிச்சுட்டு வந்து அவன் வந்து ஓப்பன் பண்ணான். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அம்மா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னான். சரி வெயிட் பண்ணுப்பா, நான் உனக்கு சிக்கன் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரியாணியுமே ரொம்பவே சூப்பராக வந்திருந்ததுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ உதிரியாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இதை அப்படியே வச்சுட்டு நான் சைடில் சிக்கன் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. சிக்கன் ஃப்ரையும் சூப்பராகவே வந்திருந்தது. மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் தான் வச்சுட்டு இதில் வந்து என்ன பண்ணால் ஆயில் ஊற்றிட்டு இதை போட்ட உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது மேலே இருக்கிற அந்த கலர் க்ரீன் கலர் ஃபுல்லாகவே கொஞ்சம் உதிர்ந்து வந்துடுது. நீங்கள் அதனால் ஒன் பக்கம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அந்த கலர் ஒட்டிகிட்டு இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ சர்வ் பண்ணக்கூடிய டைம் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்பல் வச்சுக்கிறேன், அப்புறம் க்ரீன் சிக்கன், அதுக்கப்புறம் பிரியாணி வச்சுக்கலாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு பிரியாணி, சம்பல், சிக்கன் இதுதாங்க இன்றைக்கி பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களே பாருங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.